Hi students, in last video we learned about the Faraday's first and second law. Now we are going to discuss about the problem regarding the Faraday's law. Okay, so Faraday's law regard base பண்ண மாதிரியான problem என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம். So என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு cylindrical bar magnet இருக்கு. அந்த cylindrical bar magnet is kept along the axis of a circular solenoid. If the magnet is rotated about its axis, find out whether an electric current is induced on the coil. ஒரு cylindrical bar magnet வச்சிருக்கோம். அந்த cylindrical bar magnet எதுக்குள்ளார இருக்கு அப்படின்னு சொன்னா circular solenoid குள்ளார இருக்கு. அதுவும் along the axis இருக்கு. A cylindrical bar magnet is kept along the axis of a circular solenoid. ஓகேங்களா? A cylindrical bar magnet is kept along the axis of a circular solenoid. Okay, if the magnet is rotated about its axis, அதனுடைய axis base பண்ணி அந்த magnet வந்து rotate ஆகுது. ஓகேங்களா? அப்போ find out whether an electric current is induced in the coil. Find out whether an electric current is induced in the coil. Okay, so the magnetic field of a cylindrical magnet is symmetrical about its axis. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா cylindrical magnet வந்து magnetic field the magnetic field of a cylindrical magnet உடைய magnetic field எப்படி இருக்குன்னா காயிலுடைய ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்கலாக இருக்குது ஒரே மாதிரி. ஆஸ் த மேக்னெட் இஸ் ரொட்டேட்டட் அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் த சொலினாய்டு. இப்போ மேக்னெட் வந்து சொலினாய்டுக்கு அலாங் த ஆக்சிஸ் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் தேர் இஸ் நோ இன்டியூஸ்டு கரண்ட் இன் தி சொலினாய்டு பிகாஸ் flux linked with the solenoid does not change due to the rotation of the magnet. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா so along this directionல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். perpendicular இருந்துச்சு அப்படின்னு சொன்னா காயிலுக்குள்ளார லிங்க் ஆகக்கூடிய magnetic flux வந்து வேரியேஷன் இருக்கும். இப்போ along the axis அப்படின்னும் பொழுது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளார ரொட்டேஷன் ஆகும்போது magnetic flux வந்து சேஞ்ச் ஆகலை. magnetic flux சேஞ்ச் ஆகாததுனால அதுக்குள்ளார கரண்ட் இன்டியூஸ்ட் ஆகலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சம்மு எக்ஸாம்பிள் 4.4 பார்த்தீங்கன்னா ஸோ எ க்ளோஸ்டு காயில் ஆஃப் 40 டர்ன்ஸ் அண்ட் ஆஃப் ஏரியா 200 centimeters square is rotated in a magnetic field of flux density 2 Weber per meter square. It rotates from a position where its plane makes an angle of 30 degree with the field to a position perpendicular to the field in a time 0.2 second. Find the magnitude of the EMF induced in the coil due to its rotation. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க n and then and of area 200 centimeter square. ஸோ ஏரியா கொடுத்துருக்காங்க and then flux density கொடுத்துருக்காங்க. flux density means pi. b கொடுத்துருக்காங்க. next degree theta கொடுத்துருக்காங்க. angle and with the field time t கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா 200 centimeter square. ஸோ இதை மீட்டராக மாற்றணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மீட்டராக மாற்றணும்னா 10⁻²ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால இதையும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 200 × 10⁻⁻4 200 × 10⁻⁻4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட், அதாவது 200 × 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு இனிஷியல் ஃப்ளக்ஸ் என்ன அவங்க கேட்டது ஃபைண்ட் தி மேக்னிடியூட் ஆஃப் த இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் தி காயில். அப்போது ஃப்ளக்ஸ் வந்து இன்டியூஸ்டு ஆகும்பொழுது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா 30 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30ன்னா ரொட்டேட்டட் எல்லாம் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி வித் த ஃபீல்டு. ஸோ அதனால் 90 - 30 போட்டால் 16 கிடைக்கும். அடுத்தது தீட்டா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி 0 வச்சு கண்டுபிடிக்கணும். ரைட், இப்போ இனிஷியல் ஃப்ளக்ஸ் பை ஐ இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா. அது நம்மளுடைய ஃபார்முலா. பி கொடுத்துருக்காங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. பி கொடுத்துருக்காங்க 2 Weber per meter square. ஸோ 2 × ஏ கொடுத்துருக்காங்க 200 × 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா வந்து 30 டிகிரி வித் த ஃபீல்டு வந்து 90 டிகிரியில் இருக்கும். வித் த ஃபீல்டு ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 90 - 30 60. ஸோ 2 × 200 × 10⁻⁻4 cos 60 டிகிரி. ஸோ இதில் நம்ம போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 200 × 10 அதாவது இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் cos 60யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2 2 × 10⁻+2. ஏன்னா
2 into 100 எழுதலாம். 200 எப்படி எழுதலாம்? 2 into 100. 100 எப்படி எழுதலாம்? 10 square எழுதலாம். Right? Then 10 power minus 4 into cos 60 1 by 2. ஓகேங்களா? So 2 to get cancel plus 2 minus 4 plus 2 minus 4. So 2 into 10 power minus 2 கிடைக்கும் first initialக்கு. ஓகேங்களா? Final flux pi f is equal to BA cos theta 2 into area கொடுத்திருக்காங்க. So magnetic field area into cos 0. ஏன்னா ஃபைனலாக அது எங்கே போய் நின்றுட்டு அப்படின்னு சொன்னால் 0.2 செகண்டில் அந்த இனிஷியல் போய் ரொட்டேட் பண்ணி நின்றுடும் ஃப்ரம் ஏ பொசிஷன். ஸோ அது ரொட்டேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் 0 டிகிரி. ஸோ sin 0 cos 0 1 cos 0 1. So 200. So again இதை நம்ம பிரிச்சதுன்னா 2 into 10 power plus 2 into 10 power minus 4. 2 into 2 4 plus 2 minus 4 minus 2 வந்துருச்சு. இப்போ நம்ம சேஞ்ச் ஆஃப் மேக்னிடியூட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் ஆஃப் இஎம்எஃப் எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் ஆஃப் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு டி பை பி டிவைடட் பை dt. ஓகேங்களா? n வந்து நம்ம கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னா 40 டர்ன்ஸ் இன்ட்டு டி பை பிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து இது சேஞ்சஸ் வர்றது எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஃபைனல் 4 இனிஷியல் 2. ஸோ 4 minus 2 ஓகேங்களா? ஸோ இது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை டிடி வந்து 0.2 செகண்ட்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா 2 into 10 power minus 2. ஓகே? ஸோ 40 into 2 என்ன ஆகும் அப்படின்னா 80 டிவைடட் பை 0.2 into 10 power minus 2. ஸோ 80 டிவைடட் பை 0.2 என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கேயே 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ இதை நான் இப்படி போடுறேன். இப்போது இதனை டிவைட் பண்ணுறது 80 into 10 power minus 2 divided by 0.2. ஸோ இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மல்டிப்ளை பண்ணுற 10 இங்கே போயிடும், டிவைட் பண்ணுற 10 மேலே போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 80 into 10 power plus 1 சாரி 10 power plus 1 into 10 power minus 2 divided by 2. ஏன்னா 0.2 into 10 2. இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கிடைக்கிறது 40. ஓகேங்களா? 40 இங்கே அகெயின் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 40 10 power minus 1. ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா 40யை 10ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் 4. ஸோ 4 volt. என்ன கிடைக்குது ஆன்சர் 4 volt. ஓகேங்களா? ஸோ இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் தி மேக்னெட் ஆஃப் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் த காயில் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 4 voltன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லென்ஸ் லா அப்படிங்கிறது ஜெர்மன் physicist ஹென்ரிச் லென்ஸ் performed a series of experiments on electromagnetic induction and deduced a law to determine the direction of the induced current. This law is known as Lenz law. லென்ஸ் லா அப்படிங்கிறது ஜெர்மன் physicist கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் டெடியூஸ்ட் எ லா. ஸோ அதை தான் நம்ம வந்து லென்ஸ் லான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த லென்ஸ் லாங்கிறது என்ன அப்படின்னா லென்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் தி டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் சச் தட் இட் ஆல்வேஸ் அப்போசஸ் த காஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ப்ரொடக்ஷன். ஸோ லென்ஸ் லாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஃபாரடேஸ் லாக் இல்லையா? ஸோ அதனுடைய டைரக்ஷன் தான் கொடுக்கும். ஸோ லென்ஸ் லா அப்படிங்கிறது டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன கொடுக்கும்னா அண்ட் இட் ஆல்வேஸ் அப்போசஸ் த காஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ப்ரொடக்ஷன். அது எதனால் இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ்டு ஆகுதோ அது எப்போவுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அப்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் லென்ஸ் லா. Lenz law states that the direction of the induced current is such that it always opposes the cause responsible for its production. Lenz law states that the direction of the induced current is such that it always opposes the cause responsible for its production. எதனால அது ப்ரொடக்ஷன் ஆகுதோ அதையே இது அப்போஸ் பண்ணும். So Faraday discovered that whenever the magnetic flux linked with a coil changes an electric current is induced. So அதுதான் Faraday's கொடுத்தாரு. அதனுடைய here the flux's change is the cause while the induction of the current is effect.
ஸோ இப்போ எது வந்து காசு அப்படின்னு சொன்னால் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகிறது தான் காசு. அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் கரண்ட்டு இன்டியூஸ்ட் ஆகுது. லென்ஸ்லாம் என்னது, லென்ஸ்லாம் வந்து இன்டியூஸ்ட் ஆன கரண்ட்டு எதனால் ப்ரொடியூஸ்ட் ஆகுதோ எதனால் வருதோ அதையே இது அப்போஸ் பண்ணும். ஸோ ஃப்ளக்ஸ் சேஞ்சை இது என்ன செய்யும், அப்போஸ் பண்ணும். ஸோ லென்ஸ்லாம் சேஸ் தட் த எஃபெக்ட் ஆல்வேஸ் அப்போசஸ் த காஸ், ஆல்வேஸ் அப்போசஸ் த cause. ஓகேங்களா. therefore the induced current would flow in a direction so that it could oppose the flux change. so nothing but நம்மளுடைய Faraday's law என்ன இருக்கு, E is equal to n into d pi b by dt ன்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ அதில் என்னன்னா இது லென்ஸ்லாம் வந்து அதை அப்போஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் முன்னாடி ஒரு நெகட்டிவ் சிம்பிள் போட்டால் போதும். ஸோ EMF E is equal to minus d into n pi b divided by dt. ஓகேங்களா. The negative sign signifies that the direction of induced EMF is such that it opposes the change in magnetic flux. Change in magnetic flux. To understand Lenz law, let us consider some illustrations, some examples, okay, in which we find the direction of the induced current in a circuit. So Lenz law அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, the Lenz law gives the direction of the Faraday's law, அல்லையா, gives the direction of induced current. அதுதான் அது வந்து கொடுக்கிறது லென்ஸ் லா. ஓகேங்களா. ஸோ லென்ஸ் லாங்கிறது என்ன அப்படின்னா, லென்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் தி டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட், ஸ்டேட்ஸ் தட் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் such that it always opposes the cause responsible for its production. ஓகேங்களா. ஸோ லென்ஸ் லா அப்படிங்கிறது Faraday's law சொல்லியிருக்கோம். Faraday's law என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், whenever there is change in magnetic flux linked with a coil changes, அதாவது எப்பெல்லாம் வந்து மேக்னெட்டிக் காயிலுக்குள்ளார மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்போ எல்லாம் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இன்டியூஸ்ட் ஆகும். ஹியர் த ஃப்ளக்ஸ் சேஞ்சுங்கிறது என்னென்னா காசு, இன்டியூஸ்டு கரண்ட்டுங்கிறது எஃபெக்ட். ஸோ லென்ஸ் லா சேஸ் தட் த effect always opposes the cause. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுடைய லென்ஸ்லாம் என்ன அப்படின்னா, EMF E is equal to minus d into n pi b divided by dt. ஸோ இதில் நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொன்னால், the negative sign signifies that the direction of the induced EMF is such that it opposes the change in magnetic flux, ஓகேங்களா. this is the Lenz law. ஓகேங்க. இது பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸை நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா. லென்ஸ் லானா என்னன்றதை சப்மிட் பண்ணுங்கள். லென்ஸ்லாம் Faraday's law பேஸ் பண்ண சம்ம ஒர்க் அவுட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.